புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சிறுமையும் எளிமையுமானவர் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். கையை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி, தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளோம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம். விலகி போகாதது உந்தன் மாக்கிருவை. விலகி போகாதது உந்தன் மாக்கி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. விலகாத கிருபை மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தத்தை உயர்த்தி. விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை மாறாத அன்பு என் கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. கைகளை அசைத்து. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. கைகளை உயர்த்தி அப்படியே மியூசிக்கு நேரம் இந்த பிரசனத்தை உணருங்க. அவருடைய மகிமையை உணருங்க. தாழ்மையிலிருந்து நம்மளை தூக்கினாரே உணருங்க. இந்த ஜனத்தாரின் மத்தியில் நம்மளை வாழ வைத்தாரே உணருங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி
நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணாரு. உணருங்க. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி. என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளே. ஆம், நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பியுள்ளே. விலகாத கிருபை, மாறாத அன்பு, என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, என் கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் உயர்த்தி. விலகாத கிருபை, தம்பி நல்லவர். விலகாத கிருபை, என் கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. புதிது புதிது உந்தன் இரக்கம், காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது 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 உந்தன் இரக்கம், காலை தோறும் புதிது. ஒவ்வொரு நாளும் புதிது. கைகளை உயர்த்தி. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய கிருபையை, மாறாத கிருபை, விலகாத கிருபை. தாய் தன் பிள்ளைகளை மறந்தால் நான் மறக்க மாட்டேன். உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே. நம்பி நான் காத்திருக்கிறேன், எழுப்புதல் காணும் வரை. நம்பி நான் காத்திருக்கிறேன், எழுப்புதல் காணும் வரை. கைகளை உயர்த்தி. விலகாத கிருபை, மாறாத அன்பு, என் கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, என் கர்த்தர். கொஞ்சம் உயர்த்தி எடுங்க. விலகாத கிருபை, ஓ விலகாத கிருபை, என் கர்த்தர் நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது, உம் கிருபை என்றும் உள்ளது. கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உயர்த்தி லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். பாடுங்க. லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே. கைகளை உயர்த்தி மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். ஃபாதர் பெருக்குமானுடைய புதிய பாடல். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். அப்படி கைகளை அசைத்து அப்படி மியூசிக் போடுங்க தம்பி. இந்த பாட்டுக்கு ஏத்த மியூசிக் போடுங்க அமைதியா. மனதார இயேசு ஸ்நேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். சொல்லுங்க. மனதார இயேசு ஸ்நேகிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள். கோபமும் நீங்கியதே, தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ நீங்கியதே, தயவோ வாழ்நாளெல்லாம். மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். சத்தமா சொல்லுங்க. மலர்ந்திடுவேன், படர்ந்திடுவேன், நறுமணமாய் பரவிடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். ஓ லீலி மலர் போல் லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். லீலி மலர் போல் மலர்ந்திடுவேன், லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஊர் வந்து கன்னியாகுமரியில் நாகர்கோவில். இமல்டாவோட அக்கானா. ஆரம்பத்தில் இந்த ப்ரேயரில் பெரிய அளவில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தங்கச்சி தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை சொல்லி இங்குள்ள ப்ரேயரை அட்டன் பண்ண சொல்லி நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் இங்கே ப்ரேயர் தவறாமல் அட்டன் பண்ணுவேன். அதோட ஆன்லைன் ப்ரேயர் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் நான் பஸ்ஸில் இன்றைக்கி காலையில் தான் நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேன். பஸ்ஸில் தான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரேயர். ஒவ்வொரு சண்டேயும் நான் ப்ரேயர் மீட்டிங் பார்த்துருவேன்.
அதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப ஒரு சமாதானமாக இருக்குது மனசுக்குள்ளே. குடும்பத்துலேயும் சரி, பிள்ளைங்க படிப்பில், இவங்களோட வேலை காரியங்களில் ஒவ்வொரு மாற்றங்கள் பார்த்துட்ருக்கேன். இத்தனையும் நான் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுறதில்ல. அதுக்குமே எனக்கு இவ்வளோ ஒரு சமாதானத்தை ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவரோட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அண்ணன் உண்டு. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக எல்லாவற்றுமே எங்கள் குடும்பத்தில் எல்லாம் பார்த்துப்பான். அப்பாவுக்கு அடுத்தபடியாக நின்று எல்லாம் பார்த்துப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா இடமும் ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாம் பார்ப்போம். ஆனாலும் கடைசியில் ஐயா கிட்ட வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். கடவுளோட மேலான கிருபைனால அண்ணன் இந்த வருஷம்தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நல்லபடியாக ஆண்டவர் பெண் குழந்தைய கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. அந்த சந்தோஷத்தை விடவும் இப்போ அண்ணனுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பட்டது. ஏன்னா காத்திருப்பின் பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அதே போல் எங்களுக்கு அந்த பெண் குழந்தை கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நல்லபடியாக வந்து எல்லாம் பார்த்துட்டு இங்கேயும் ப்ரேயருக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போனால் ஆண்டவர் வந்து ஐயா மூலமாக நல்லா வாக்கு கொடுத்தாங்க. அதுபடி நடந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி. நாற்பதாவது சங்கீதம் எடுத்துக்கோங்க. தேவ சமூகத்திற்கு இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தாவீது சொல்ற வார்த்தை ரொம்ப தொட்டது. பார்த்துக்கோங்க என்ன சொல்றாரு. இந்த பகுதி நீங்க படிச்சீங்கன்னா தாவீதுக்கு முடிசூட்டுற பகுதி, சிங்காசனத்தில் அமர பண்ற பகுதி. ஒரு நாள் சாமுவேல் மூலமாய் ராஜ அபிஷேகம் பெற்றார். ஆனால் சவுல் உயிரோடு இருக்கும் வர அந்த ராஜ அபிஷேகத்தை கொடுக்கவே இல்லை. இப்பொழுது அந்த ராஜ அபிஷேகம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி பட்டம் சூட்டுறாங்க. அந்த பட்டம் சூட்டுற நாள் வந்தது. தன்னுடைய தலையை உயர்த்துற நாள் வந்தது. அவருக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற நாள் வந்தது. முழு தேசத்திற்கும் தாவீதை வெளிப்படுத்துகிற நாள் வந்தது. சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன் என்று அந்த வார்த்தை நிறைவேறுகிற நாள் வந்தபோது அந்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். கையை உயர்த்தி, ஆகா என் மேல நினைவா இருக்கிறீரே, என் மேல நினைவா இருக்கிறீர். நான் யாரு? நான் சிறுமையும் எளிமையுமானவன். புதிய வருஷத்தை நான் பார்க்க போறதுக்கு முன்னால, புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போறதற்கு முன்பதாக கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். எத்தனையோ பலசாலிகள் மரிச்சு போனாங்க, நல்லவர்கள் மரிச்சு போனாங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்பேன் நினைவாயிருக்கிறீர். கையை உயர்த்தி. நினைச்சார் இல்ல, நினைச்சார் வேற. நினைவாய் இருக்கிறதுனா என்னாலும் நிறைவா இருக்கிறது, இடைவிடாமல் நிறைவா இருக்கிறது, எண்ணிக்கிட்டே இருக்கிறது, யோசனையாவே இருக்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும், பிள்ளை மேல நினைவா இருக்கிற. ஆமா, பிள்ளை தூங்கியவே விட நினைவா இருக்கிற. அதாவது நினைக்கிறதுக்கும் நினைவா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. தூங்கினாலும் பிள்ளை உருண்டு விழுந்துருமா, விழிச்சுக்கிட்டே இருக்கிற. இப்படித்தான் தாவீது மேல கர்த்தர் இருந்தாருங்கிறார். கையை உயர்த்தி. நினைக்கிறார் அல்ல, நினைவா இருந்தாருங்கிறாரு. நானும் சொல்றேன், கையை நீட்டி சொல்றேன், உங்க மேல கர்த்தர் நினைவா இருந்தார். முடி கூட கீழே விழாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். சுண்டு விரல்ல இருந்து உச்சாந்தலை வரைக்கும் கர்த்தர் உங்கள் அவயங்கள் மேல நினைவாய் இருந்தார். நம்மளை பாருங்களேன், நம்ம அவயங்கள் ஒண்ணு கெட்டு போகாதபடி நம்ம மேல கர்த்தர் நினைவா இருந்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம நினைக்கணுங்க. நம்ம மேல நினைவா இருந்தார். அவர் சொல்றாரு 22ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்றாரு, ஐயோ நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனாலும் அவமதிக்கப்பட்டு ஜனங்களாலும் நான் புறக்கணிக்கப்பட்ட மனுஷங்கிறார்.
22ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் ஒரு புழுங்க. எனக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவருக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, உலகம் முழுவதும் அவரால் தியாகம் பண்றவங்க இருக்காங்க, இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மரிச்சவங்க இருக்காங்க. இவ்வளவு நீரை படிச்ச படிப்பை குப்பையா எண்ணி அடி வாங்கிட்டு இருக்காங்க இயேசுவுக்காக. ஆனா நான் ஒரு புழுங்க, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிற என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னவா நினைச்சு? இதெல்லாம் உங்க வாயிலிருந்து வார்த்தை வரணும். தன்னை தாழ்த்தி பழகணும். வேட்டையாடுகிற நாயை வேட்டையாடுகிறது போல, குருவியை வேட்டையாடுகிறது போல தாவீதை சவுல் வேட்டையாடி கொண்டிருந்தான். எங்க இருந்தாலும் அவனை விடமாட்டேன். சவுலுக்கு பயந்து ஒரு குகையில போய் ஒளிகிறார். அந்த குகைக்குள்ளேயே சவுல் வாரான். யோனதாப்பு சொல்றார், யுத்த வீரன், உம்மை சத்துரு உம்மை கொல்ல செய்கிறவன் நம்ம கிட்ட வந்துட்டான், நீர் போய் ஈட்டி ஒரே குத்தா குத்தி போடும். அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல முன்னால நான் கையை தூக்க கூடாதப்பா. என்ன தேவ மனுஷன், அபிஷேகத்தை இப்படி கனப்படுத்துறார் பாருங்க தாவீது. பின்னாலேயே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை எடுத்துட்டு ஈட்டியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்துட்டு சொல்றாரு, வாசிங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். 14வது வசனம். இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஐயோ, இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? செத்த நாயையா? ஒரு செத்த நாயையா? தெல்லு பூச்சியையா? ஒரு தெல்லு பூச்சியவா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? நீர் யாரை பின்தொடருகிறீர்? நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெல்லு பூச்சி. உம்ம பார்வைக்கு நான் ஒரு ராஜாவாக தெரிந்தேன், வேட்டையாடுகிறீர். நீர் ராஜாவே, நாயாக தெல்லுப்பூச்சா இருக்கிற என்னையா நீர் சூறையாட வந்தீர்? எப்படி பாருங்க, நீங்க இதெல்லாம் சொல்லணுங்க. நீங்க ஒரு பெரிய ஞானி போல பெரிய கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு முன்னால மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்ட ஜனம் நாம் கர்த்தருக்கு முன்னால் அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். யோபு சொல்லுகிறார், எல்லாராலையும் நான் மறக்கப்பட்டேன்கிறாரு. இன்னொரு வசனம் தாவீது சொல்ற வசனத்தை வாசிமா. 31ஆம் சங்கீதம் 12வது, செத்தவனை போல எல்லாராலையும் மறக்கப்பட்ட உடைஞ்ச பாத்திரத்தை போலான. படிங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். பாருங்க, வருஷம் ஆரம்பிக்க போது பார்த்தீங்களா? தாழ்த்தி தாழ்த்தி, ஆமா, நமக்கு வந்த அந்த பிரச்சனை ஆண்டுகிட்ட சொல்லி 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 வருஷத்தை எதிர்பார்க்கணும். என்ன சொல்றார் பாருங்க, நான் ஒரு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல. உடைஞ்ச பாத்திரத்தை யாருங்க வாங்குவா? என் மேலையா ராஜாவாக அபிஷேகத்தை ஊத்தினீங்க? நானும் அந்த சிங்காசனத்துக்கு பாத்திரவான்? அதுக்கு தகுதியே கிடையாது. நான் உடைஞ்ச பாத்திரம், உடைஞ்ச பாத்திரம் அப்படிங்கிறாரு. பாருங்க எப்படின்னு. வியாதி வந்துட்டு யோபுக்கு, எல்லாரும் அவரை மறந்துட்டாங்க. இதான் மனுஷன் நிலைமை. வாசிங்க இந்த வசனம். யோபு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் பந்து ஜனங்கள், என் சொந்த ஜனங்கள், என்ன மாமா மச்சான்னு சொன்ன ஜனங்கள் விலகி போனாங்க. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் சிநேகிதர், யோபு சிநேகிதர் ரொம்ப யோபு தூக்கி வச்சவங்க. வியாதி வந்த உடனே எல்லாம் மறந்துட்டாங்க, நிந்திச்சிட்டாங்க. நீ வேஷம் போடுகிறீர் ஐயா, பக்தி உமக்கு இல்லைன்னு நிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சொந்த மனைவி 10 பிள்ளைகளை பெற்றவ கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி மறுதளிச்சிட்டா. ஆமா, அப்படித்தான் கையை நீட்டி சொல்றா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவர் மேல் நினைவா இருக்கிறார். கையை உயர்த்தி கையை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம்
இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம், இவ்வளோ செல்வந்தரனாக இருக்கிறதுக்கு காரணம், ஜனத்தாரின் மத்தியில் உயர்த்தப்பட்டிருக்க காரணம் ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாக இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு ஒருவருக்கு ஜோமனை கூப்பிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவேன் நான் அதிகமாக. 2வது வெள்ளிக்கிழமை வந்தால் தலைமைச் சர்ச்சைக்கு போகிற வழியில் அப்படி லைட்டாக பெரிய ஆஸ்பத்திரி இவங்க சொல்லியிருந்தாங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு போவேன். ஒரு வயசான பாட்டி சொல்லுது, அந்த பாட்டியை நர்ஸு ஏசுகிறாங்க, கிளவி போ உன்னைய டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அந்த அம்மா பாயில் படுத்து கிடக்கு, போக மாட்டேன். அந்த அம்மா, என்ன பாட்டி உங்களுக்கு இப்படி ஏசுகிறாங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, 3 பையங்க எனக்கு, 5 பேர பிள்ளைகள், ஒரு சின்ன இடத்து பிரச்சனை, 3 பையங்களும் ஒருவருக்கொரு பேச மாட்டாங்க. இளைய பையன் என்னையை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போனவன் தான், வரவே இல்லையா. நான் அந்த ஆஸ்பத்திரியில் 30 நாள் இருக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் நீ ஏசிக்கிட்டே கிடக்கு, நான் எங்கே போக. அப்படியா பாட்டி, நான் ஜெபம் பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு அன்பாக இயேசுவை பற்றி சொல்லிட்டு, இப்படி தான் பாட்டி மனுஷன் மறந்துடுவாங்க, கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். உங்கள் இருதயம் இருக்குது பார்த்தீங்களா பாட்டி, இந்த மூச்சு இது கர்த்தர் கொடுத்தது, பாருங்களேன் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு இயேசுவின் சுவிசேஷம் சொல்லிவிட்டு நான் வந்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது பெதஸ்தா குளத்துக்கு போகிறாரு. அந்த குளம் கலங்கும் என்று சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே 38 வருஷமாக இருக்கிறான். ஆண்டவர் திடீர்னு சொல்லிட்டார். திடீர்னு போய் சுகமாக விரும்புகிறான். அவன் சொல்கிறான், ஆமாம் ஆமான்னு அவன் சொல்லலை, ஆண்டவரே அவன் சொல்கிறான், இந்த குளம் கலங்கும், என்னை குளத்தில் கொண்டு போய் விட்டதற்கு ஒருவனும் இல்லை. அந்த வார்த்தை பாதிச்சுட்டு அழுதுட்டேன் நான். இதுதாங்க உலகம். நம்ம நல்லா இருக்கிற பொழுது தோத்திரம்பாங்க. கெட்டு போயிட்டா ஒருவரும் நம்மளை நோக்கி பார்க்க மாட்டாங்க. கெட்டு போயிட்டாலும் வியாதியாகப்பட்டாலும் நம்ம அருகே இருந்து சுகமாக்குற தெய்வம் அவர் தான். கெட்டு போக விடாமல் நம்மளை உள்ளங்கையில் ஏந்தினவர் அவர் தான். ஸ்திரியானவள் தன் கற்பப்பிறப்புக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் சொல்லுங்க, நான் மறப்பதில்லை, உள்ளங்கையிலே சொல்லுங்க வரைந்து வைத்து இருக்கிற. பாப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜெயராஜ் உள்ளங்கையில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய பாதத்துக்கு கோடி நன்றி சொன்னாலும் முடியாதுங்க. எல்லாரும் பிரசங்க வசனத்தை வாசிங்க. நான் சிறுமையும் எளிமா இருந்தேன், கர்த்தரோ என் மேல் நினைவார். ஜோர கை தட்டுங்க. நினைவாயிருந்த கர்த்தர் வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர் சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. நினைவாயிருந்தார். அவர் நினைவாயிருந்ததுனால 10 ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வச்சிருந்தார். அதில் 3 ஆசீர்வாதத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10 சொல்லும் பொழுது நீங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். சொல்லுவீங்களா? நினைவாயிருந்ததினாலே கரடியின் வாய்க்கு தாவீதை தப்புவித்தார். தேவன் நினைவாய் இருந்ததினாலே சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். தேவன் தாவீது மேல நினைவா இருந்ததினாலே இரவில் நடமாடு கொள்ளை நோய்க்கு தப்புவித்தார். தேவன் தாவீது மேல நினைவா இருந்ததினாலே பகலில் பறக்கும் அன்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும், நீங்க தான் முடிங்க, சங்காரத்திற்கும் வேலைக்கு காத்து கொண்டான். ஆமா, இப்ப சொல்லுங்க, என் மேல கர்த்தர் நினைவா இருந்ததினாலே பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டார். கர்த்தர் நம்ம மேல் நினைவா இருந்ததினாலே தீங்கு நாளில் தம்முடைய கூடார மரவில் மறைத்து ஒளித்து வைத்துக் கொண்டார். கர்த்தர் மேல நினைவாய் இருந்ததினாலே நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்திருந்தார். கர்த்தர் மேல் நினைவாய் இருந்ததினாலே முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் விலகாதபடி காத்து கொண்டார். கர்த்தர் மேல் நினைவா இருந்ததினாலே மனுஷனுடைய அகங்காரங்களுக்கும் மனுஷனுடைய நாவின் சண்டைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டார். கர்த்தர் மேல் நினைவா இருந்ததினாலே துன்மார்க்கருடைய ரகசிய பேச்சுக்கும்
அவனுடைய தந்திரங்களுக்கும் நம்மளை விலைக்கு காத்துக்கொள். 2 வசனம் வாசி. 31ஆம் சங்கீதம் 20வது வசனம். மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்க தாவீது சொல்லுகிறார், மனுஷனுடைய அகங்காரத்திற்கு நீர் மறைச்சு கொண்டீர், நாவுகளின் சண்டைகளுக்கு மறைச்சு கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறார். யார? நாவு இருக்கு பார்த்தீங்களா? மனுஷன் நாவு பொல்லாத நாவு. அல்லேலூயா. நான் பிரசங்கம் சொன்னது போல பழைய ஏற்பாட்டில் சின்ன பையங்க மொட்டை தலையான்னு சொன்னான்னு எலிசா சபிச்சாராம். 2 கரடி வந்து 42 பிள்ளைகளும் பீறி போட்டுச்சான். பார்த்தீங்களா மனுஷனுடைய நாவு எப்படின்னு? பொல்லாத நாவு. இதுக்கெல்லாம் நம்மளை விலைக்கு காத்துட்டார். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் பாருங்க ரகசிய ஆலோசனை. இவன் எப்போ குழியில விழுவான், குழி தோன்றது, இதெல்லாம் நடந்ததுங்க. 365 நாளா, இன்னைக்கு ஒரு 4 நாள், 361 நாள் நடந்தது. மனுஷன் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆமென். 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் ஆண்டு என் கூட பேசினது, உன் ஜனங்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். ஃபர்ஸ்ட் யார் மேல நினைவா இருப்பார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்பிடிஞ்சானோ அவனை அழிவுக்கு விலக்கி அவனை காத்து கொண்டு புது உலகத்தை கொடுக்க, புது சந்ததியை கொடுக்க அவன் மேல நினைவாயிருப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. கவனிங்க, நோவா காலத்துல ஆண்டவர் மனுஷனை படைச்சதற்காக மனஸ்தாபப்பட்டார். பாவம் பயங்கரமா பரலோகமே எட்டியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். ஆமா, பயங்கரமான பாவங்கள் செய்யற காலத்துல நோவா கர்த்தரின் பார்வைக்கு நீதிமானா இருந்தார். நோவா கர்த்தரின் பார்வைக்கு உண்மையுள்ளவனாய் பரிசுத்தமானாய் இருந்தார். பாண்டு சொல்றார், அப்பா இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், மலையை சலப்பிரவாளத்தில் அழைக்க போகிறேன், நீ ஒரு பேழையை செய்யிரு, உன் பேழைக்குள்ள அப்படி சோடு எல்லாத்தையும் வைத்து உன் மனைவி பிள்ளை 8 பேரை நீ பேழைக்குள்ளே வச்சுக்கோ. இந்த வார்த்தை சொல்லும்போது எதிர்த்தே பேசலை. அப்படியா அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார், பேலை செய்வார், பிரசங்கம் பண்ணுவார், பேலை செய்வார். பேழைக்குள்ளே போன உடனே பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தாராம். அடைச்சி சாவி அங்கே வச்சுக்கிட்டாரு. இப்போ மழை பெய்யுது, 40 நாள் மழை பெய்யுது. எத்தனை நாள் மழை பெய்யுது? 40 நாள் மழை பெய்யுது. இப்போ ஜனங்கள் தட்டுன்னு தட்டுறாங்க, வா என்னை காப்பாத்து. அப்போ சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிற கேட்கவே இல்லை. நோவாவையும் நோவா பிள்ளை 8 பேரையும் மனைவி பிள்ளையில உள்ள வச்சிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட 387 நாட்கள் அந்த தண்ணி வத்துறதுக்கு அவ்வளோ நாளாயிட்டு. பேழைக்குள்ளேயே 301 வருஷமும் 17 நாட்களும் இருந்தாங்க. அப்படி அந்த வசனம் அப்படி சொல்லுது. அதுக்கு அடுத்து பார்த்தா ஜன்னலை திறந்து பார்க்குறாரு, ஒரு புறாவை விட்டு பார்க்குறாரு. புறா ஒளிவு இலையை குத்திட்டு அப்படி வருது. ஜன்னலை திறந்து பார்த்தா பூமியில் தண்ணி வத்திட்டு அப்படியே கால் வைக்கிறார். அது முதல் உலகம். கையை உயர்த்தி நோவாவுக்கும் நோவா பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, அந்த 8 பேரை வச்சு மறுபடி உலகத்தை ஆரம்பிக்கிறார். புது வருஷம் உங்களை கொண்டு ஆரம்பிப்பார். எல்லாமே புதிதாக தான் இருக்கும், எல்லாமே புதிதாக தான் இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பழுகி பெருகி. அப்ப பூமிக்குள்ள கால் வச்சோன்னு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு பாருங்க. நோவாவே நீ மறுபடி பழுகு, நீ மறுபடி பெருகு, பூமிய திரளாய் வர்த்தித்து விருத்தி. ஹல்லேலூயா.
புது வருஷம் அப்படித்தான். எப்படி புது உலகத்துக்குள்ளே கால் வச்சாரோ 384 7 நாட்கள் கழித்து அப்படியே கால் வச்சார். ஒரு வருஷமும் 17 நாளும் கழித்து அப்படியே கால் வைக்கிறார். அது வரைக்கும் பேலைக்குள்ளே இருக்க பேலை சபை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சபைக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான், சபையை முக்கியப்படுத்துகிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. சபைக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் உன்னுடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும். நீ உன்னை தாழ்த்த முடியும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் பார்வைக்கு நீ பரிசுத்தமான வாழ முடியும். சபை வேண்டான்னு போனால் வேலி திறந்திருக்குது, பாம்பு கொத்தும். சபை உனக்கு ஒரு வேலி. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் சபைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சிருங்க. சபையை விட்டு பெடதியை பிடிச்சி தள்ளுனாலும் சபையை விட்டு போகாதீங்க. பேல சபை, சபைக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், அதாவது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு வரமாட்டார், பல கேள்வி கேட்பார், ஆனால் வருவார், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டார். நான் சொல்லுவேன், நீ ஞானஸ்தானம் எடுங்க, எல்லாமே தடையாக இருக்குது. நீங்கள் ஏன்? அவர் சொன்னால், நான் குழந்தையில் எடுத்துட்டேன். உங்கள் பாஸ்டர்லாம் இப்போ ரசிக்கப்பட்டவர் தான். எங்கள் தாத்தாலாம் பிரசங்கமாக பண்ணுறவர். இப்படியே தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தார் பாஸ்டர். ஆனால் என்னன்னு தெரியல, ஈஸ்டருக்கு முடிஞ்சு இங்கே சாப்பிட்டோம்ல, அப்போத்திலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. ஞானஸ்தானம் எப்போ? இந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டார். எடுத்த உடனே என்னென்ன தடையாக இருந்ததோ அத்தனையும் உடஞ்சி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான காரியங்க. கையை உயர்த்தி கீழ்ப்படியனையா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, சீரியாவின் படைத்தலைவன் நாகமான், பெரிய படைத்த செல்வம் நிறைச்சிருக்கு, அவனும் குஷ்டரோகி. ஆனால் எலிசா சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளை சொல்றா, எருசலேமில் இருந்து அடிமையாக கொண்டு போன பிள்ளை, எங்கள் நாச்சியார் இந்த மாதிரி எருசலேம் நடத்துக்கு போனால் நான் உடனே சுகமாக. அவர் சொல்றாரு, யோர்தானில் ஸ்நானம் பண்ணுப்பா நீ. அவர் அதை தப்பாக நினைக்கிறார். நான் இருக்கிற நாட்டில் உள்ள தண்ணி விடைய யோர்தான் நதி பெருசு. உடனே அவர் சொல்கிறார், கேயாச்சு சொல்கிறாரு, என்ன சொன்னார் எஜமான்? ஊழியக்காரி என்னங்க சொன்னார்? முழுகிங்க, தண்ணியில் முழுகுமே. பாருங்க, ஊழியக்கார் சொன்ன போகிற அப்படி முழுகினார் பாருங்க, குஷ்டம் மாறிட்டு. கீழ்ப்படிங்க. எந்தெந்த விஷயத்தில் கீழ்ப்படியலை அப்படின்னு கீழ்ப்படிங்க. யோர்தானா பிரபாவித்து வரும். ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே மேலே இருந்து வருகிற தண்ணி விழாம கல் குவியான் என்றது அற்புதத்தை பாருங்க. அப்ப கால் படணுங்க. சொல்லுங்க, கால் படணும். அழிஞ்சிருவோமோ? இல்லை, சத்தியம் ஒருபோதும் உங்களை அழிக்காது. சத்தியம் மெராக்கள் கொண்டு வரும், அற்புதம் கொண்டு வரும், அதிசயம் கொண்டு வரும். ரெண்டா பிளந்தது. வெட்டாந்துறையில் நடந்தது போல நடந்தாங்க. சிவந்த சமுத்திரம் எப்படி ரெண்டா பிளந்த, அது போல பிரபாவித்து வருகிற தண்ணீர் கீழே விழாம கல்குவியான் என்றது. கீழ்ப்படிங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். கீழ்ப்படுகிறதுனா இயேசு கிட்ட தான் பார்க்கணும் கீழ்ப்படிதலை. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை, பரலோக கொள்ளை பொருளா எண்ணாதபடி தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி கீழ்ப்படிந்தவரானார். படிமா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தலையில கை வைங்க. இயேசு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிவா. ஆண்டவரே, சத்தியம் என்னென்ன வசனத்துக்கு கீழ்ப்படியணுமோ கீழ்ப்படிங்க. தசம பாகம் கொடுக்கலையா, கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தருடைய துட்டை எடுக்காதீங்க, அது கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு போட்டுருங்க. அது கர்த்தருக்குரியது, உங்க வீட்டில் இருக்கல் ஆகாது. அது களத்துல தானியம் நிரம்புறது போல, ஆலையில் திராட்சை ரசம் வழிந்தோடுகிறது போல தசம பாகம் செலுத்துற வீடுகள் எல்லாம் வழிந்தோடும்னு என்னாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2வது, யார் நினைவு கூறுவார்? ஆமா, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நினைவு கூறுவார். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை
மறவாமல் நினைத்தருளி பாருங்க எப்படி உச்சரிக்கிறா பாருங்க, கவனிக்கிறீங்களா? நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும். கவனிங்க, அங்கலாய்ப்பு எத்தனை! இது அவசியமாட்டீங்க. எல்கானா அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவை வேலைக்காரிகளை வைத்து பெரிய செல்வந்தரன் தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி பெனினால கொடுத்தால சக்காலத்தை அவளை கொடுமைப்படுத்த அவன் எஜமாட்டிக்கு தெரியுது. பைத்தியக்காரி போல ஆயிட்டா, கிறுகிறுத்து அவளுக்கு ஆயிட்டு ஒரு கவுனிங்க தொடச்சி போடுற குப்பையே போல ஆயிட்டா. எல்கானா கையை வச்சு சொல்ற, ஏன் நீ சாப்பிடாது இருக்கிற? அந்த 10 பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஒரு வார்த்தையும் அவளை ஆறுதல் படுத்த முடியல. 10வது வசனம் சொல்லுது, ஆலயத்துல போய் மனக்கசந்தாளுதாங்க. அவ ஜெபம் ஊத்துன்னு ஊத்திட்டான், இருதயத்தை ஊத்துனா கர்த்தர் நினைவு கூர்ந்தார். என்னை நினைவு கூறணும், என்னை மறக்க கூடாது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும். ஆமா, நான் சொல்றேன் கவனிங்க, கர்த்தர் சமூகத்தில் சொன்ன வார்த்தை கீழே விழாதுங்க, அப்படியே நிறைவேற்றப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், கண்ணீரை துருத்தில கணக்கில் வைக்கிற ஆண்டவர். ஏழி சொல்றா, மதுபானம் குடிச்சிருக்கிறாளா, வெறித்தா இருக்கா, சொல்றா, ஐயோ நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீங்க, நான் மதுபானம் குடிக்கலங்க, ஓய இருதயம் கசப்பா இருக்குங்க. அன்றைக்கே மாத்திட்டார் பாருங்க. நினைச்சு அவ வயிற்றுல அத்தனை வயது வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லையே. அந்த ஜெபத்துக்கு பிறகு சாமுவேலை பெத்தெடுத்தால அவர் தீர்க்கதரிசியா மாறினார. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு பிள்ளைய கேட்டவளுக்கு 6 பிள்ளை கொடுத்தார. என்ன ஜெபத்தை கேட்பாரு, ஜெபிச்சிட்டா நினைவு கூறுவார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தீவிரவாதி, அவன் பேர் சவுல், எருசலேமிலிருந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவேன் என்று நிருபங்களை வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வர்றதுல ஆண்டவருடைய ஒளிப்பட்டவனை கண்டு தெரியாம விழுந்துட்டாங்க. தமஸ்குல விழுந்து கிடக்கிறான். ஆனா விழுந்தவன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண உடனே மேகத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து அனனியா கிட்ட சொல்ற, அனனியாவே தமஸ்குக்கு போ, நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, சவுல் என்று ஒருவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, அவனை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அவன் கொடூரமான இல்ல, அவன் இப்ப ஜெபம் பண்றான். படிமா. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ, அட்ரஸ் கொடுக்கிறார் பாருங்க. ஜெபம் பண்றவன் வீட்டு அட்ரஸ் பரலோகங்களுக்கு தெரியும். நீ அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் அட்ரஸோடு உன் வீட்டுக்கு கொடுப்பாரு. நேர் தெரு என்னப்பட்ட தெருக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எல்லாம் கையை தட்டி ஜெபம் பண்றதை நினைவு கூறுவாரு. ஜெபம் பண்ணுங்க, ஜெப வீரராய் மாற்றுங்க. உபவாச ஜெபத்துக்கு ஏன் வர மாட்டீங்க? நீங்க சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாகிறது எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி ஜெபம் எப்படி நடந்தது தெரியுமா? அக்கினி கொழுந்து விட்டு எரிஞ்சதுங்க. கையை உயர்த்தி எஸ்தர் சும்மா யூத ஜனங்களுக்கு மகிழ்ச்சி கொன்று போடுன்னு வந்தா. மோசே கிட்ட கர்த்தர் வந்து நிக்கிறாரு, என்னை விட்டுடு, உன்னை பெரிய ஜாதியாக்கு. அவர் சொல்றாரு, என் பேரை ஜீவ புத்திலிருந்து கிறுக்கி போடும், என் ஜனங்களின் பாவத்தை மன்னியும் ஐயா நீரு. கதற மனுஷனை கர்த்தர் பயங்கரமா உயர்த்தினார். ஜெபம் பண்றது தெரியும், ஜெபம் பண்றவனை நினைவு கூறுவார். ஜனங்களுக்கு தெரியணும்னு ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணிட்டா நினைவு கூர்ந்துருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் முகம் மாறிடும், அவன் சாயல் மாறிடும், மறுரூபமாகிடுவான், பின் வாங்கவே மாட்டான். சும்மா ஜெபம் இல்லாம வர்றவன் தான் பின் வாங்கி போவான். ஆழமா வாழ்ந்துருவான் கர்த்தருக்கு. கையை உயர்த்தி. இயேசு ஜெப வீரர் அல்லவா? ஆமா, ஜெபம் பண்ணிட்டா ஜெப வீரர் உன் கூட வந்து ஒட்டிடுவார். ஆமீன் சொல்லுங்க. ஜெபிக்கிற எங்கேயா ஜெபம் பண்றான், அவங்ககிட்ட போய் ஒட்டிக்கிடுவார் ஆண்டவர். ஆண்டவர் ஒட்டணுமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடைசியில் ஒன்று சொல்றேன். ஆமா, ராஜ்யத்தின் மேல நினைவா இருக்கிறவனுக்கு
ராஜ்யத்தை கொடுத்துருவார். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 42 43 அந்த வசனத்தை வாசித்தா கவனிங்க. சிலுவங்க இது. 2 கள்ளர் சிலுவையில் இருக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள உலக ரட்சகர் பாவத்தை என் பாவத்தையும் ஏற்றிருக்கிறார். ஒருவன் அவரை நிந்திக்கிறான், ஒருவன் ராஜ்யத்தின் மேல நினைவா இருக்கிறான். படிங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று. பாருங்க, அவங்க நினைவை பாருங்க. ஆண்டவரே ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தை நினைவா நம்ம என்னுடைய ஆசை விருப்பம்லாம் அதுதாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த வீடு இருக்குல்லவா, வாடகை வீடு. சொந்தக்காரர் பரலோகத்தில் இருக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிஞ்சு போனாலும் கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு அங்க இருக்குது. கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, வேதனை இல்லாத வீடு. அங்க போகணும். மரணத்துக்கு டிமிக்கி கொடுத்து அங்க ஓடணும் நம்ம. அது மேல அறிவு எப்போ வந்து தெரியுமா? கள்ளனுக்கு அப்போ வருது அறிவு. உடனே சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். எல்லாம் தலையில கை வைங்க. எந்திரிங்க பார்ப்போம். எந்திரிங்க, தயவு செய்து எந்திரிங்க. சிலுவை காட்சியை பாருங்க. நம்முடைய நோக்கம், நம்முடைய சித்தம் எல்லாம் பரலோகம்தான். அதன் மேல நினைவா இருக்கணும். நம்முடைய வீடு, ஆமா, ஹல்லேலூயா, ஆமா, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. லதா இயேசுதோர உங்க பொக்கிஷம் அங்க இருக்குதுமா. உங்க பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. மகளே, பேங்க்ல இருந்துட்டு அதை அப்படி திருப்பி வாங்கிறது போல கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆமா, ராஜ்யத்தின் மேல நினைவாருங்க. தலையில கை வைங்க. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க என்ன ரத்தம் சிந்தினார், சொட்டு சொட்டுன ஜீவன தரையில ஊத்தினார். ராஜ்யத்துக்கு வரும்படியாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆத்துமா வியாகுலப்பட்டது. அவர் கெச்சமேனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது வேர்வையெல்லாம் இரத்த துளியாய் தரையில விழுந்தது. அதுல அல்லவா உன் மேல பாரம் கொண்டார். உன்னை சிநேகிதனாக்கினார், உன்னை மனவாட்டி ஆக்கினார், உன்னை ரூபவதி ஆக்கினார், உன்னை குணசாலி ஆக்கினார். அது மேல நினைவாயிரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி:
IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.